தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதை ஓபன் பண்ணாலே நிறைய நம்ம நம்ப முடியாத பல தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோல. அதுல இப்போ ஒரு சில விஷயங்களுங்க, அதாவது திருத்தப்படாத சில விஷயம் நாங்க பார்க்க நேரிட்டுச்சு. அதை பார்க்குறப்ப மனுஷக்கறியை மனுஷங்களே சாப்பிட்டு இருக்காங்களோ அப்படின்ற பயம் எங்களுக்கே கிரியேட் ஆகுறதா காங்கிரஸ்ல இருக்க சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 350 பெயர்களை இப்ப அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டிருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கிற ஹை ப்ரொஃபைல்ஸ்லாம் இவங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். லாரன் பூபர்ட் இவங்க தான் அமெரிக்கா காங்கிரஸ்ல இருக்க ஒரு முக்கியமான மெம்பருங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்லிமெண்ட் இருக்குல்ல, அங்கே எம்பி இருக்காங்களே, அது போல் அமெரிக்காவுக்கு காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. அதோட மிக முக்கியமான பிரதிநிதி தான் இவங்க. இவங்க நிறைய விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நாம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சார்ந்த நிறைய கான்வர்சேஷன்ஸ். இதில் மறைக்கப்படாத திருத்தப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, டாக்குமெண்ட்ஸு, அதை இவங்க ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களாம், அதை பார்த்துருக்காங்களாம். அதில் ரொம்ப 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 மோசமான மனுஷங்க சில மோசமான அருவருக்கத்தக்க விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நான் பார்த்தேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ரோ, இந்த குழந்தைங்களை வச்சு பண்ண விஷயங்கள் சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா, அதையும் தாண்டி சில விஷயங்களை கிளைம் பண்றாங்க. அவங்க என்னன்னா டார்ச்சர் பண்ற மாதிரி சில விஷயங்கள், அதாவது சின்ன பசங்களையோ இல்லைன்னா வளர்ந்தவங்களையோ அவங்கள துன்புறுத்தி அதை வீடியோ காட்சியா பதிவு பண்ணி அதை ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கானுங்களாம். அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கானுங்களாம். இதை பார்த்துட்டு ஓகே, அந்த வீடியோ பார்த்தேன், டார்ச்சர் வீடியோ சூப்பராக இருந்துச்சு, இதே மாதிரி இன்னொன்று, இதே மாதிரி இன்னொன்று, இதே மாதிரி இன்னொன்று, இப்படி மாறி 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 வீடியோவை அமைச்சிருக்காங்களாம். இந்த அளவுக்கு கொடுமை அங்கே நடந்திருக்க மாதிரி சில விஷயங்கள் நான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல் சார்ந்து பார்த்தேன்றாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கன்சம்ஷன் இதை சார்ந்து சில எழுத்துக்களை நான் பார்த்தேன்றாங்க. நம்ம சாப்பிட்றோம்ல, கன்சியூம் பண்ணுறோம்ல, இதே தான் அங்கே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண உணவுகள் கிடையாது. இந்த கேனிபல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராங்டன் படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மனுஷ கறியை சாப்பிட்றவங்க. இது போல மனுஷ கறி சார்ந்து அங்கே சாப்பிட்ருக்காங்களோன்ற பயம் எனக்கு பெருசாக எழுது. அந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷனை பார்த்து முடிச்ச பிற்பாடு அப்படின்னு அவங்க ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. இது கூடவே ஒரு லேடியோட பேர் உள்ள இருக்காங்க. அந்த லேடி தான் சின்ன சின்ன பசங்களை டிராஃபிக்கிங் பண்ணுறத சார்ந்து, இட் மீன்ஸ் ஃபுல்லாக அந்த பசங்களை கடத்தி கொண்டு வருது இந்த இடத்துக்கு. இது போல வேலைகளை அந்த பெண்மணி தான் பார்த்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் இருப்பாங்களோ நீங்கள் நினச்சிங்கனாக்கா, கிஸ்லைனாக இருந்தால் பேரை அவங்க சொல்லியிருக்கலாமே இங்கே. ஏன்னா கிஸ்லைன் கன்விக்ட் ஆகிட்டாங்க. கன்விக்ட் ஆகி 20 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆளோட பேர் இங்கே வந்திருக்கலாம், ஆனால் அதை அவங்க சொல்லலை. ஸோ வேற ஏதோ ஒரு பெரிய பொம்பளையோட நேம் உள்ள அடிபடுறதா தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நினச்சி பார்க்க வீடாக இருக்குல்ல. ஓகே, அதில் ஆக்சுவலாக நிறைய கோட் வேர்ட்ஸை பயன்படுத்தியிருக்காங்களாம் அந்த நிறைய இமெயில்ஸில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிஸ்ஸா, அப்புறம் பீஃப் ஜெர்க்கி, அப்புறம் சில கோட் வேர்ட்ஸ்லாம். அதாவது நம்ம சாப்பிட்றது சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் உண்மையிலேயே பிஸ்ஸா பீஃப்னு சாப்பிட்றோமோ இதை கோட் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கானுங்களா ஃபுல்லாக. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க சார்ந்து ஒரு கோட் வேர்டு, வளர்ந்தவங்க சார்ந்து ஒரு கோட் வேர்டு, ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஒன்றுன்ற மாதிரி இதுமாதிரி கோட் வேர்டில் பேசியிருக்காங்களாம். சரி ப்ரோ, கோட் வேர்டு தானே, இதில் என்ன பெரிய விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, நீ பிஸா சாப்பிட்டியா அப்படின்னு நான் உங்ககிட்ட ஜென்ரலாக கேட்டாக்கா நீ சாப்பிட்றேன்னு சொல்லி முடிச்சிருவீங்க. ஆனால் இவங்களோட கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா அதான் முதல்ல சொன்ன பாருங்க, பிஸானா இந்த வயசுக்குள்ள, இந்த பீஃப்னா அந்த வயசுக்குள்ளன்னு. இது போல கேட்டுட்டு சாப்பிட்டியா நல்லா இருக்கான்னு கேட்டிருக்கானுங்களா. என்னங்க அர்த்தம்? கேட்கும் போதே வாந்தி வர மாதிரி இருக்குல்ல. இது போல விஷயத்தை டேர்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக இதை பற்றி பேசியிருக்காங்களாம். ஏதோ 1-2 கான்வர்சேஷன் கிடையாது, ரிப்பீட்டடாக பல கான்வர்சேஷனில் இது போல கோட் வேர்டு வச்சு பேசியிருக்கானுங்க. இதில் வேற க்ளீனாக மென்ஷன் வேற பண்ணுறானுங்க, டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. இந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ இருக்குல்ல, அதை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை பல முறை அனுப்பி அனுப்பி சந்தோஷப்பட்டிருக்கானுங்கன்னு அவங்க சொல்றாங்க. சொல்லியிருக்கிறது சாதாரண ஆள் கிடையாதுங்க, யூஎஸ் காங்கிரஸ் விமன். அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் இதெல்லாம். இந்த விஷயம் வெளியாச்சா, இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ பயங்கர ட்ரெண்ட் உலகம் முழுக்க. இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ தான். இது யார் தெரியுதா? அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன். அந்த பக்கம் யார் தெரியுதா? சர்வதேச மாமா பையன் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். நடுவில் யார் தெரியுதா? மிக் ஜாகர், உலக புகழ்பெற்ற மியூசிஷியன், ப்ரொடியூசர், சொல்லிட்டே போகலாம். இந்த 3 பேரோட டேபிள் இருக்குல்ல,
அந்த டைனிங் டேபிள் அதை கவனிங்க. இங்க ஃபுல்லா பிளேட்ஸ்ல ஏதோ கறி மாதிரி ஒன்றத்தை வச்சு அடுக்கியிருக்காங்க. வெள்ளை நிறத்துல கறி மாதிரி அடுக்கியிருக்காங்க. அதாவது என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, மனுஷ கறியை பில் கிளின்டன், மிக் ஜாகர் 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணது இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன். இந்த போட்டோ பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மாட்கள் நிறைய பேர் இருப்பாங்களே, ஒரு விஷயம் பார்த்துருவாங்க, ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க, அதுக்கு டைமும் இருக்காது. ஐயோ இது உண்மையா இருக்குமோ நினைச்சு பயந்து அதை ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க, ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த போட்டோ ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ நீங்க பார்க்கறதா உண்மையிலேயே பதிவு செய்யப்பட்ட புகைப்படம். இதுதான் ஃபேக்ட் மக்களே. இது முன்னாடி நீங்க பாத்தீங்களா, இது எடிட்டட் ஒன். அந்த டேனிங்ல பாத்தீங்களா வெள்ளை நிறத்துல எதுவும் மாமிசம் மாதிரிலாம், ஆக்சுவல் போட்டோல அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லா அந்த கிளாஸஸ் இருக்கும், அப்புறம் சில ட்ரிங்க்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஒரிஜினல் போட்டோவை எடுத்து தான் மேலே கறியெல்லாம் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஒன்று சொன்னா போதுங்க, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போட்டோஸை ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருது. இது என்ன பிரமாதம். அடுத்த ஒரு விஷயம் கலப்பி விட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில். யார் தெரியுதா? அலன், உலக புகழ்பெற்ற ஹோஸ்ட், காமெடியில் கலக்கினவங்க ஒரு காலத்தில். இவங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது எப்ஸ்டைன் ஃபைல்ஸை நாங்கள் படித்து பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஹாலிவுட்டோட தி மோஸ்ட் ப்ரொஃபலிக் கேனிபலிசம் அப்படின்ற டேர்முக்கு கரெக்டாக பொருந்துறவங்க இவங்க தான். இவங்க சின்ன சின்ன குழந்தைங்களோட சதை இருக்குல்ல, அதை விரும்பி சாப்பிட்ருக்காங்கன்னு இப்படி கலப்பி விட்டுருக்காங்க. என்ன ப்ரோ இதெல்லாம் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் வருதா, அதுவும் இவங்களை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களே தெளிவாக சொல்லிடுறேன், இதுவும் ரூமர் தான். எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இது போல் அவங்க சாப்பிட்டாங்க, இவங்க இந்த குழந்தைங்க கறியை விரும்பி சாப்பிட்டாங்கன்னா எந்த கிளைமுமே கிடையாது. இது சார்ந்த கான்வர்சேஷனே நடக்கலை. ஆனால் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு யாராவது எழுதுறாங்கனாக்கா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ரூமரை பரப்புறதுக்கு பல பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனால் அது என்னன்றதை எவிடன்ஸோடு பார்த்தா தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய புயலை கிளப்புன்னு நான் நம்புகிறேன். என்னன்னா, இந்தியாவிலேருந்து யாருமே விக்டிமாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். நம்ம இங்கேருந்து யாருமே அவங்க இது போல எப்ஸ்டைன் தீவு சார்ந்தா இல்லை எப்ஸ்டைன் கும்பலோ ஏதோ பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்பிட்டு இருக்கோம்ல, அந்த நம்பிக்கை உடைக்கிற மாதிரி தான் இந்த விஷயம். என்னன்னா, ஒரு இந்திய பெண், ப்ராபப்ளி சிறுமின்னு வச்சுக்கலாமா, அவங்களும் எப்ஸ்டைன் கேங்கால பாதிக்கப்பட்டவங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த அமெரிக்க ஊடகங்கள் பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அமெரிக்கன் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே, அவங்க அந்த பொண்ணு எங்கே இருக்காங்க இந்தியாவில் அப்படின்றத தேடுறதுக்காக முயற்சி பண்ணாங்களாம். எப்போ 2020 ஜனவரி மாதத்துலேயே இது போல விஷயங்கள் நடந்ததாகவும், இந்த விக்டிம்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, எப்ஸ்டைனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடுன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்காக, காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணை தேடினதாகவும் ஒரு மேல் கான்வர்சேஷன். இந்த இந்தியாவில் இருக்கிற அமெரிக்காவோட எம்பசி இருக்குல்ல, அதுக்கு டைரக்ட் பண்ணி இங்கே அந்த பொண்ணை லொக்கேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்ற மாதிரி அடுத்த பெரிய புயல் கிளம்பியிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த எப்ஸ்டைன் விவகாரம் பீக்குக்கு போயிட்டு இருக்குங்க. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த அமெரிக்காவோட அட்டார்னி ஜெனரல் இருக்காங்களா, பாம் பவுண்டி, இவங்க சில முக்கியமான விஷயங்களை பகிரங்கப்படுத்தியிருக்காங்க. அதாவது எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இவர் பேர் இருக்குமோ அவர் பேர் இருக்குமோன்னு நாம் ஒரு 20-25 பேரை சொல்லிட்டு இருப்போமா. ஆக்சுவலாக கீ ஃபிகர்ஸோட எண்ணிக்கை மட்டுமே 305 பேராங்க. அதாவது உலகம் முழுக்க தெரிஞ்சவங்க, ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, அவங்க பேர்கள் மட்டும் 305 இருக்கு. அது எல்லாத்தையும் இப்போ பப்ளிக்காக வெளியிட்டிருக்காங்க. யாரு? இந்த யூஎஸ் அட்டார்னி ஜெனரல் பப்ளிக்காக வெளியிட்டிருக்காங்க. வெளியிடும் போதே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏங்க இது எல்லாமே பெரிய பெரிய தலைங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம். இந்த லிஸ்ட்டை நான் வெளியிட்டதுனால அவங்க கொஞ்சம் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணலாம், ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணலாம், அவங்களோட ரெப்புடேஷன் இருக்குல்ல அது கொஞ்சம் அடிவு கூட வாங்கலாம். அதுமாரி தான் இருக்குது அந்த லிஸ்ட்டு. அண்டு பொலிட்டிக்கல் ரீதியாக இது ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தலாம், அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறதாவும் சொல்லிட்டு தான் அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன், எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் பேர் இருக்குன்றதுக்காகவே அவங்க குற்றவாளிகள் முடிவுக்கு வந்துடாதீங்க மக்களே. ஏன்னா உலக தலைவர்களை பற்றியும் பேசியிருக்காங்க, ஆனால் அவங்க பேசலை. உதாரணத்துக்கு கிம் ஜாங் உன்னா இருக்கட்டும், விளாடிமிர் புட்டினா இருக்கட்டும், ஷி ஜின்பிங்கா இருக்கட்டும், இவங்க பேர்லாம் உள்ள வருதே தவிர அவங்க எப்ஸ்டைன் கேங் கூட பேசினதா கிடையாது. அவங்கள பற்றி யாரோ பேசியிருக்காங்க, அது ஒரு டிஸ்கஷனில் போயிருக்கு. வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த வித்தியாசத்தை மனசில் வச்சுக்கிட்டே நம்ம இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுவோம். பிகாஸ் ரொம்ப சென்சிட்டிவ், அந்த ஒவ்வொருத்தரை பற்றி ரிவீல் பண்ணுறேன், கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். இந்த 305 பேர் சொன்ன பார்த்தீங்களா, அதில் கீ பர்சன்ஸை மட்டும் நான் பிக் பண்ணியிருக்கேன். அமெரிக்கன் பொலிட்டிஷியன்ஸ், இன்டர்நேஷ்னல் லீடர்ஸு, என்டர்டெயின்மெண்ட் செலிபிரிட்டிஸு, பிஸ்னஸ்மேன், ராயல்ஸு, அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க, இன்னும் சில பேர்கள்னு இப்படி 6 கேட்டகரிஸா நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. அந்த லிஸ்ட்டை பாருங்க. அந்த 305 பேரில் முக்கியமான இந்தந்த நபர்களை பற்றி மேபி உங்களுக்கு தெரிய வரலாம். ஓகே, இவங்க பேர் இருக்க ஆப்ஷன் ஃபைல்ஸில். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனாக போச்சுனாக்கா வெயிட் பண்ணி உண்மை தெரிஞ்சு போன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது அமெரிக்க அரசியல்வாதிகள் யார் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் அவரோட மனைவியான மெலானியா ட்ரம்ப், ட்ரம்ப்போட மகளான இவாங்கா ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், பில் கிளின்டன், ஹாவர்ட் லூட்னிக்,
Bill Richardson, Joe Biden and Jill Biden, Stu Bannon, Barack Obama and Michelle Obama, Catherine Rumler, Hakeem Jeffries, Antony Blinken, Marco Rubio, Kamala Harris, Hillary Clinton, Larry Summers, Chuck Schumer, George W. Bush, Nikki Haley, Mike Huckabee, Mike Pompeo, Alexandria Ocasio-Cortez, Mike Pence, James Comey, Ron DeSantis, Robert F. Kennedy Jr. இந்த எப்ஷன் ஃபைல்ஸ்ல நேம் பண்ணப்பட்டிருக்கிறதுல மிக மிக முக்கியமான சர்வதேச தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலோட முன்னாள் பிரதமரான எஹூட் பராக், இஸ்ரேலோட இப்போதைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, யூகேவோட பிரதமரான கீர் ஸ்டார்மர், நார்வேயோட முன்னாள் பிரதமரும் நோபல் கமிட்டி சாரோட முன்னாள் தலைவருமா இருந்த தோபன் ஜாக்லான், யூகேவோட முன்னாள் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா இருந்த பீட்டர் மாண்டல்சன், யூகேவோட முன்னாள் பிரதமரான தெரசா மே, யூகேவோட முன்னாள் பிரதமரான டோனி பிளேர் அண்ட் நார்வேயோட முன்னாள் பிரதமரான ஜென் ஸ்டால்டன்பர்க். மூன்றாவது கேட்டகரி நீங்க பார்க்க போறது என்டர்டைன்மெண்ட் செலிபிரிட்டிஸ் யார் யார் பேர்ல முக்கியமா இடம் பிடிச்சிருங்க எப்ஷன் ஃபைல்ஸ்ல. அதுல ரொம்ப கீ பர்சன்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலெக் பால்வின், பெயான்ஸ், ஜே-ஜி, மேகன் மெர்க்கல், டயானா ராஸ், எமி ஷூமர், ப்ரூஸ் ஸ்பிரிங்ஸ்டீன், ஓடி ஆலன், டக்கர் கால்சன், அலிசா மிலானோ, ராசி ஓ'டானல், மைக்கேல் ஜாக்சன், பில் காப்சி, டேவிட் காப்பர்ஃபீல்ட், கெவின் ஸ்பேசி, ஷேர், ஜார்ஜ் க்ளூனி, கர்ட் கோபைன், ராபர்ட் டி நீரோ, பிரபல ஐரிஷ் சிங்கரான போனோ, மிக் ஜாகர், பார்பரா ஸ்ட்ரீசாண்ட் அண்ட் மறைந்த எல்விஸ் பிரெஸ்லி அண்ட் மறைந்த மார்லின் மான்ட்ரோ. உலக புகழ்பெற்ற பிசினஸ்மேன்ல யார் யாரோட பேர்ல முக்கியமான பெயர்களா இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்குன்னா அமேசானோட பிதாமகனான ஜெஃப் பெசோஸ், எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க், ஜரெட் கர்ஷ்னர், டொனால்ட் ட்ரம்போட மருமகனே இவர்தான், ரிச்சர்ட் பிரான்சன், பில் கேட்ஸ், லெஸ்லி வெக்ஸ்னர், சுல்தான் அஹ்மத் பின் சுலைம், இவர்தான் இந்த டிபி வேர்ல்டு இருக்குல்ல அதோட சிஇஓ. துபாய் இந்த அளவுக்கு நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இவர்தான். அப்பல்லோ குளோபல் மேனேஜ்மெண்ட்ல முக்கிய முகமே இவர்தான், லியான் பிளாக். அண்ட் உலக புகழ்பெற்ற மீடியா பர்சன் அண்ட் இந்த கிஸ்டன் மேக்ஸ்வெல் இருக்காங்களே எப்ஷனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்களோட அப்பாவான ராபர்ட் மேக்ஸ்வெல். ஆக்சுவலா அவர் இறந்துட்டாப்ல. அண்ட் லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது பீட்டர் தியல் அவர்கள். அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ராயல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர். இவர் மட்டும் இல்ல, இவரோட முன்னாள் மனைவியான சாரா ஃபெர்குசன், அவங்க பேரும் இருக்கு. மறைந்த மகாராணி 2ஆம் எலிசபெத், பிரின்சஸ் டயானா, பிரின்ஸ் ஹாரி அண்ட் இவங்களெல்லாம் கடந்து பிரின்ஸ் பிலிப்போட பேரும் எப்ஷன் ஃபைல்ஸ்ல இருக்கு. இது வரைக்கும் நீங்க இந்த பார்த்த 5 கேட்டகரிஸ்ல இல்லாத சில பெயர்கள், ஆனா இவங்களோட பெயர்கள் முக்கியமான இடங்கள்ல இடம் பிடிச்சிருக்கு. அப்படி யார் யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்சி கிளின்டன், மோனிகா லிவின்ஸ்கி, அலெக்ஸ் ஜோன்ஸ், ஹண்டர் பைடன், நோயாம் சாம்ஸ்கி, மெலிண்டா கேட்ஸ். யார் தெரியுதா? பில்கேட்ஸோட முன்னாள் மனைவி. ஆக்சுவலா பில் கேட்ஸ் இந்த விவகாரத்தை பத்தி ஃபுல்லா பதில் கொடுத்தே தீரணும். அவரோட வாழ்ந்த வாழ்க்கை ஆரம்பத்துல நரகமா இருந்துச்சு, எனக்கு ஏன் பொண்ணுங்களாம் ஞாபகம் வந்தாங்கன்னா சொன்னாங்களே, அதே மெலிண்டா கேட்ஸ் தான் எப்ஷன் ஃபைல்ஸா இப்ப பேர் அடிபட்டு இருக்கு. ஆக்சுவலா திரும்ப சொல்லிடுறேன், இந்த ஃபைல்ஸ்ல பேர் இருக்குன்றதுனாலேயே அவங்க குற்றவாளிகள் கிடையாது. ஆனா இப்போதைக்கு முக்கியமான பெயர்களை மட்டும் இதை உங்ககிட்ட லிஸ்ட் பண்ணிருக்க, அவ்வளவுதான். பென் ஷாபிரோ, மைக்கேல் கோஹன், ஜூலியன் அசாஞ்சே அண்ட் கடைசியா உலக புகழ்பெற்ற எட்வர்ட் ஸ்னோடன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வினா இருக்க, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆரம்பிச்சப்ப இந்த அளவுக்கு பெருசாலாம் வெடிக்கல. ஆனா இப்போ போக போக ஒரு இமெயில ஆக்சஸ் பண்ண புது புது விஷயங்களா வெளிவர இந்த யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அவங்க ஒரு உண்மையா சொல்ல நமக்கே பகீரன் இருக்கு. நம்பலாமா நம்பப்படாதான்ற மாதிரி இருக்குங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஃபேக்ட் ஆர் ஃபிக்ஷனல்? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.